திருப்பலி கருத்துக்கள். தன்னூத்து அருள் நெல்சன் ஜெசிலியா அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் அன்னை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று திருமுழுக்கு பெறவிருக்கும் மகன் ஜோஸ்வின் ஞானத்திலும் இறை பக்தியிலும் உடல் நலத்திலும் சிறந்து விளங்க நிறைவான ஆசீர்வாதங்களை அன்னை தர ஜெபிக்கிறார்கள். கோவிலாண்டனூர் மரிய ராயப்பன் மரிய நேசம் குடும்ப கருத்துக்கள், உடல்நலம், பேரப்பிள்ளைகள், கல்வி, ஞானம், அறிவில் சிறந்து விளங்க விவசாய முன்னேற்றத்திற்காக. சவேரியார்புரம் டெனி சந்தானம் ஆன்ம இலைப்பாட்டிக்காக. பாளையங்கோட்டை ஜோஸ்பின் ஜெபஸ்டின் 7ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இலைப்பாட்டிக்காக. டேவிட் பெர்னாண்டோ ஆன்ம இலைப்பாட்டிக்காக. சுரண்டை பிரான்சிஸ்கா இதயராஜ் ஆன்ம இலைப்பாட்டிக்காக. VYA குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாட்டிக்காக. தன்னூத்து ஜான் பீரிட்டோ மரிய ரெக்ஷலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், விபின் மிலன் இவர்கள் இன்று திருமுழுக்கு பெறவிருக்கும் மகன் மிலன் இறைவத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்ப சமாதானம், நினைத்த காரியங்கள் கைகூட இறையாசிர் வேண்டி. குவாஞ்சலிப்பட்டி சூசைராஜ் மரிய செல்வி உடல்நலம், குடும்ப சமாதானம், தீய சக்திகள் விலக, கால்வலி பெருவிரல் வலி சரியாக, தொழில் முன்னேற்றத்திற்காக. மேட்டூர் தேவதாஸ் ஆசிரியர் ஆன்ம இலைப்பாட்டிக்காக. வல்லம் டி அருள்ராஜ் மரிய பாக்கியம் நன்றியாக, உடல்நலம், நினைத்த காரியம் கைகூட இறையாசிர் வேண்டி. திரேஸ்புரம் தூத்துக்குடி பாஸ்கல் பேமல் பெர்னாண்டோ நன்றியாக, கல்வியறிவு, நினைத்த காரியங்களை கூட இறையாசிர் வேண்டி. தூத்துக்குடி திரேஸ்புரம் பாஸ்கல் மோஸ் பெர்னாண்டோ திருமண வரணமைந்து திருமணம் நடக்க. தூத்துக்குடி திரேஸ்புரம் பாஸ்கல் பெர்னாண்டோ குடும்ப நலனுக்காக குழந்தை பாக்கியம் வேண்டி. மதுரை இவான்ட்ரோ வினோத்குமார் புஷ்பா இவர்கள் குடும்ப நலனுக்காக நினைத்த காரியம் கைகூட வேலை கிடைக்க, கல்வி, ஞானம், அறிவில் சிறந்து விளங்க. மதுரை டெமிஸ் சைனி குடிப்பழக்கம் மாற, நினைத்த காரியம் கைகூட, கடன் பிரச்சனை தீர, உடல்நலம் வேண்டி. மதுரை துறை லூர்து மேரி ஆண்டின் ஆரோ உடல்நலம், கல்வியறிவு, குடும்ப சமாதானம், நினைத்த காரியம் கைகூட, திருமண வரணமைந்து திருமணம் நடக்க. மதுரை லாரன்ஸ் கென்னடி மாலா குடும்பத்தில் நன்றியாக, உடல்நலம், கல்வியறிவு, வேலை கிடைக்க, நினைத்த காரியங்கள் கைகூட இறையாசிர் வேண்டி. விருதுநகர் சேசுராஜ் மரியசோலம் குடும்பத்தில் நன்றியாக, நினைத்த காரியம் கைகூட இறையாசிர் வேண்டி. ஆனைகுளம் லூர்து மேரி குடும்பத்தில் இன்று பிறந்தநாள் காணும் செல்வினை அன்னை நிறைவாக ஆசிர்வதிக்க இறையாசிர் வேண்டி, நினைத்த காரியங்கள் கைகூட. சங்கரங்கோவில் சேசுராஜ் சாந்தி குடும்பத்தில் நன்றியாக, திருமண வரணமைந்து திருமணம் நடக்க, தீய சக்திகள் விலக. இக்கருத்துக்களோடு நமது கருத்துக்களையும் அன்னையின் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம்.
தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தூய மின்னல் மாதாவினுடைய அன்பு நிறைந்த பக்தர்களே, அன்னையினுடைய அருட்கரம் தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவரை பலி வழியாக நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவர் கேட்டருளுகிறார். அன்னை மரியாளிடத்திலே வந்தவர்கள் நிறைந்த ஆசீர்வாதங்களை பெற்று செல்வார்கள் என்பதனை நாம் அன்றாடம் அறிகிறோம். இதோ அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் நம் எல்லோருக்குமான ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். வெறுமையான பாத்திரம், கற்சாடி, தண்ணீர் நிரப்பப்பட்டது. தண்ணீர் ரசமாக மாறியது. ரசமாக மாறுவதற்கான காரணம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று மரியாள் சொன்னதை அப்படியே செய்ததால் அது ரசமாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையும் ரசமாக, சுவையுள்ளதாக, இனிமையானதாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையே இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆண்டவர் தருகிற இந்த அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிற போது இந்த பலியிலே ஜெபிக்கிற எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்படும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்ம இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலோ சொல்லாலோ செயலாலோ கடமை தவறியதாலோ பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மின்னல் மாதா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணகருட் கொடைகளை தந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தோபித்தும் சாராவும் கடவுளை பணிந்து மன்றாடினார்கள். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வாக்குகள் 4 முதல் 9 வரை. சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவுகளை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றால் அவர்கள் மன்றாட தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதன்று. அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினல் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமையடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். அன்று இருவரும் உறங்கினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்று கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 முடியம். வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர்.
அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதுதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தூய மின்னல் மாதாவினுடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 2013ஆம் ஆண்டு இந்த அன்னையினுடைய காட்சி நடைபெற்ற நேரத்தில் நான் இங்கே பங்கு தந்தையாக இருந்ததை நினைத்து பார்க்கிறேன். அதனால் தொடங்கி இந்த நாள் வரையிலும் நடைபெறுகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்கிற போது இந்த இடத்துல அன்னையினுடைய மகிமை மாட்சிமை மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதை கண்டு மன மகிழ்வு கொள்கிறேன். உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் தன்னொத்து ஆலயத்துக்கு வருகிற போது, மின்னல் மாதாவை தரிசிக்கிற போது கிடைக்கிற ஒரு பெரும் சந்தோஷம் உலகில் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷமாக இருப்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில்தான் கோடான கோடி மக்கள் கொண்டாடுகிற அன்னை மரியாளை மின்னல் மாதாவாக நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம் என்பதை நினைக்கிற போது, இந்த தாய் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிற மகிழ்ச்சியின் செய்தி என்ன, இது திருவிழாவினுடைய மகிழ்ச்சியின் செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த வேளை ஒரு புதிரான நேரம், மதியம் 1 மணி இருக்கிறது. அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? பசி வரும். பசி வந்தால் என்ன வரும்? தூக்கம் வரும். உங்களுக்கு அப்படி ஏதாவது வருவது போல் இருக்கிறதா? வருவது போல் இருக்கிறதா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அப்படி ஏதாவது இருந்துன்னா உற்சாகமாக இடையிட இயேசு வாழ்க, மரியே வாழ்க சொல்லிக்கிடுவோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? திருவிழாவுக்கு ஒரு சிந்தனை, மறைவுரை சிந்தனை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. குடும்பமும் இறை வேண்டலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிந்திப்பதற்காக உங்களுடைய பங்கு தந்தை அருமையான ஒரு செய்தியை தலைப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தியானிக்கிற போது ஆண்டவர் நமக்கு சொல்கிற செய்தி என்ன? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகளாவிய திருச்சபை என்று சொல்லுகிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை எல்லா நாடுகளிலும் பரவி கிடக்கிறது. திருச்சபை இல்லாத இடங்களே இல்லை. எந்த நாடாக இருக்கலாம், அந்த நாட்டிலும் குறைந்தது கொஞ்சம் பேராவது ஆண்டவர் இயேசுவை விசுவசித்த மக்களாக
அல்லது இங்கிருந்து போய் குடியேறியவர்களாக இருந்தாலும் கூட அங்கேயும் திருச்சபையினுடைய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே திருச்சபையை உலகளாவிய திருச்சபை என்று கொண்டாடுகிறோம். இந்த உலகளாவிய திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? நீங்கள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை உலகளாவிய திருச்சபை அது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன செஞ்சுருக்கிறோம்? ஏதாவது செஞ்சுருக்கிறோமா செய்யலையா? அதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம் சாமி, சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கோமா இல்லையா? நம்ம திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மனசில் நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்திருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, திருச்சபை எப்போது மகிழ்ச்சி இருக்கிறது? தன்னுடைய மக்கள் தனக்கு சாட்சியாக வாழ்ந்து விண்ணக கூட்டத்தில் அவர்கள் இருப்பதை காணுகிற போது திருச்சபை என்ன செய்கிறது? மகிழ்ச்சி கொள்கிறது. எங்கெல்லாம் மறைசாட்சிகளாக மரித்திருக்கிறார்களோ, எங்கெல்லாம் புனித வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் புனிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் காணுகிற போது திருச்சபை என்ன செய்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் மறைசாட்சியாக வாழ்ந்திருக்கிறீங்களா? புனிதராக வாழ்ந்திருக்கிறீங்களா? புனித வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? அன்பார்ந்தவர்களே, இதில் ஏதாவது ஒன்றை நாம் வாழ துணிந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகளாவிய திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருவிழாக்கள் உலகளாவிய திருச்சபைக்கு மகிழ்ச்சி தருமா தராதா? தருமா தராதா? ரொம்ப யோசனையாக இருக்குன்னு. உலகளாவிய திருச்சபைக்கு திருவிழாக்கள் மகிழ்ச்சி தருமா தராதா? நீங்கள் எப்போதெல்லாம் புனிதர்களை கொண்டாடுகிறீர்களோ, எப்போதெல்லாம் மரியாதை கொண்டாடுகிறீர்களோ அப்போதெல்லாம் திருச்சபை மகிழுமா மகிழாதா? மகிழும். இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அந்த 2 பூ அப்படி தொங்குகிற இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மணவீட்டுக்குள்ளாக போனது போல இந்த பலிபீடத்துக்கு முன்பாக வருகிற போது அப்படி ஒரு அழகாக நேர்த்தியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பூவையும் பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இது அழகாக இருக்கா இல்லையா? அழகாக இருக்கா இல்லையா? பார்த்துருக்கு. இதை எடுத்து தலையில் வச்சா நல்லா இருக்குமா? அப்படி ஒரு நினப்பு வருதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இந்த பூவை இப்படி வைக்கணும். முதல்ல மஞ்சளை வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த அது என்ன கலரு, பிங்க் கலர் வைக்கணும், அப்படி ஒவ்வொரு கலராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இந்த பீடத்தை இவ்வளோ அழகுபடுத்தியிருக்கிறோம். ஒரு விழாவை கொண்டாடுவதற்காக இவ்வளவு காரியம் செஞ்சுருக்கிறோம். இதுவெல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னோம் என்று சொன்னால், நம்முடைய விழாவினுடைய கொண்டாட்டமாக அமைந்து இந்த உலகளாவிய திருச்சபை மகிழ்ந்திருப்பதற்கு நம் ஆண்டவரை கொண்டாடுகிறோம், புனிதர்களை கொண்டாடுகிறோம். இந்த புனித நிலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் நினைத்து பார்க்கிறோம். அதே போல அன்னை மரியாளை எல்லா புனிதர்களுக்கும் மேலாக வைத்து கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுகிறது. என்ன காரியம்னு சொன்னால், குடும்பம் அப்படிங்கிற ஒரு குட்டி திருச்சபை, அப்படித்தானா இல்லையா? ஒரு பங்கு திருச்சபை என்று சொல்கிறோம், மறைமாவட்ட திருச்சபை என்று சொல்கிறோம். குடும்பம் திருச்சபையா இல்லையா? திருச்சபை தான். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. அப்போ இந்த குட்டி திருச்சபை மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உலகளாவிய திருச்சபை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ குட்டி திருச்சபை மகிழ்ச்சியாக இல்லை, வீடு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொன்னால் உலகளாவிய திருச்சபையில் ஏதோ ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்குன்னு அர்த்தம். அப்படிதானா இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, உலகளாவிய திருச்சபை மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் என்கிற குட்டி திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் என்னவெல்லாம் இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்? உங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்? ஞானசானம் கொடுக்க போகிறான் தம்பி பிரிட்டோ, அவர் மனைவி பிள்ளைகளோடு வந்திருக்க. தம்பி என்னடா என்ன இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க? சாமி, நான் இன்றைக்கி தான் கோயிலுக்கு உள்ளே வந்திருக்கேன். அப்படியா? என்னவெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம்? அன்பு பிள்ளைகளே, நம்ம நினச்சி பார்ப்போம், ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. பணம் வேணும், வேலை வேணும், காசு வேணும், வேறு என்ன வேணும்? சொத்து வேணும், உறவுகள் வேணும், பெரிய கோயில் வேணும், வீடு வாசல் எல்லாமே வேணும். இதெல்லாம் இருந்தால் என்னவா இருக்க முடியும்? குட்டி திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காதா?
இருக்கும் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் குட்டி திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இதை எல்லாவற்றையும் பெறுவதற்கு ஒன்று வேணும். இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்று வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் இறை வேண்டல், அதுதான் ஜெபம். இது இருந்தால் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். குட்டி திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்கும். குட்டி திருச்சபையினுடைய மகிழ்ச்சி தான் உலகளாவிய திருச்சபையினுடைய மகிழ்ச்சியாக மாறும். அப்படின்னு சொன்னால் இந்த மகிழ்ச்சியை கொண்டிருந்தவர்கள் யார்? அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவேண்டலில் நிலைத்திருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நாம் மரியாளை இறைவேண்டலின் தாய் என்று பார்க்கலாம். இறைவேண்டலின் தாய், இறைவேண்டலையே மையமாக வைத்து வாழ்ந்த மரியாளின் குடும்பம். நீ பாருங்க, அன்னை மரியாள், சூசையப்பர், இயேசு, இந்த குடும்பத்தை நம்ம என்ன குடும்பம்னு சொல்லுவோம்? திருக்குடும்பமா? என்ன குடும்பம்? திருக்குடும்பம்னு சொல்லுவோம். இந்த திருக்குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்ததா இல்லையா? மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த திருக்குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் என்னவென்று சொன்னால் இறைவேண்டலில் நிலைத்திருந்த குடும்பம். இறைவேண்டலில் நிலைத்திருந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பம் இறைவேண்டலில் நிலைத்திருந்தது என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதமும் வரும். பணம் வரும், செல்வம் வரும், பிள்ளை செல்வம் வரும், சொத்து சுகம், வாழ்க்கையில் எல்லா நலமும் உங்களுக்கு உண்டாகிறது. இது இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் வச்சிருந்தாலும் கூட மன நிறைவு என்பது வருவதில்லை. ஒரு மனிதனுக்கு மன நிறைவை தருவது அவன் வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் அல்ல. ஒரு மனிதனுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவது அவனுடைய வாழ்க்கையில் அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் அல்ல. அதை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மன நிறைவை தருவது என்னவென்று சொன்னால் இறைவேண்டல் தான், ஜெபம் தான். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எதெல்லாம் எதுக்காக கோயிலுக்கு வரோம்? நம்ம வீட்டில் தான் எல்லாம் இருக்க. எது கோயிலுக்கு வரோம்? வசதி படைத்தவங்க காரில் வரோம், அல்லது எங்கேயாவது இருந்து வாரோம், மின்னல் மாதா திருவிழா கேட்டு வாரோம், எப்படியாவது தேதி தெரிஞ்சு வந்துடணும், பார்த்துடணும், மாதாவுடைய திருமுகத்தை பார்த்துட்டு போயிடணும்னு நினச்சி வாரோமே. என்ன, எதனால்? நமக்கு என்ன குறைவு இருக்கிறது? அன்பு பிள்ளைகளே, எந்த குறையும் இல்லை. சில குடும்பங்களில் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஆனாலும் அந்த நிறைவை முழு நிறைவாக மாற்றுவது, மனநிறைவாக மாற்றுவது எதுவென்று சொன்னால் நமக்கும் இறைவனுக்குமான உறவு தான், நமக்கும் கடவுளுக்குமான அந்த தொடர்பு தான் நம்மை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுகிறது, மனநிறைவு கொண்டவர்களாக மாற்றுகிறது. ஆகவேதான் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் பாருங்கள், அன்னை மரியாளும் சூசையப்பரும் இயேசுவும் வாழ்ந்த அந்த திருக்குடும்பம் ஆண்டவரை தேடி தேடிதான் வாழ்ந்தார்கள். அவர்கள் இறைவேண்டலில் நிலைத்திருந்தார்கள். அந்த இறைவேண்டல் தான் அவர்களை மேன்மையாக வைத்திருந்தது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை கபிரியேல் தூதர் தோன்றி என்ன சொல்லி வாழ்த்தினார்? அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார். மரியாள்கிட்ட என்னையா இருந்துச்சு? என்ன இருந்தது? நான் பாருங்க, மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எளிய குடும்பத்தின் பெண், அன்றாடம் எல்லாரையும் போல பாடுபட்டு உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவள் தான். அப்படிப்பட்டவளை பார்த்து கபிரியேல் தூதர் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய அருளை கண்டடைந்திருந்தார். எதன் வழியாக? அவளுடைய ஜெப வாழ். மரியாள் இறைவேண்டலில் நிலைத்திருந்ததால் ஆண்டவரே என்ன சொன்னார்? அருள் நிறைந்தவளே என்று சொன்னார். உங்க குடும்பத்தில் நீங்க ஜெபத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் உங்களை சொல்லுவார், உனக்கு ஒரு குறைவும் இராது. அந்தோணி, உனக்கு குறைவு இராது. அருளம்மா, உனக்கு குறைவு இராது. கடவுள் சொல்லுவார். என் அன்பு பிள்ளைகளே, அருள் நிறைந்தவளே வாழ்க என்று ஆண்டவர் கொண்டாடுகிறார் என்று சொன்னால், கபிரியேல் தூதர் இப்படிப்பட்ட ஒரு உயர்வான வார்த்தைகளில் மரியாளை வாழ்த்தினார் என்று சொன்னார், வேற ஒண்ணுமே கிடையாது, ஜெப வாழ்வுதான். ஜெபத்தால் மரியாள் இந்த உயர்வை அடைந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், அன்னை மரியாள் அவருடைய வாழ்க்கையில் இறைவேண்டலில் நிலைத்திருந்ததால் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இறை திருவுளத்திற்கு தன்னை கையளிக்கிறார், இறை விருப்பத்திற்கு கையளிக்கிறார். நீ யோசித்து பாருங்க, நமக்குன்னு ஆசை இருக்குமா இருக்காதா? ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
ஏம்மா ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கிறவங்களாம் சொல்லுங்க அல்லேலூயா. பத்தியேளா பயங்கரமான ஆளுக்கு அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அப்படி தானே? இருக்கா இல்லையா? ஆனால் நீங்கள் பாருங்கள், மரியாள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என் ஆசையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கடவுள் என்ன ஆசைப்படுகிறாரோ அதுதான் என் ஆசை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் என்ன ஆசைப்படுறாரோ அதுதான் என் ஆசை. பிரைஸ் தி லார்ட். பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு வேறு ஆசையே கிடையாது, அப்படி தானே? உங்களை பாராட்டு, உண்மையிலே பாராட்டு. ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆசையும் கிடையாது. அதனால் போகும்போது யாரெல்லாம் கழுத்தில் நகையெல்லாம் போட்டு வந்த இடம் வந்து என்ன செய்யணும், ஒரு தட்டு வைப்போம், நீங்கள் கலத்தி போட்டு போயிடணும். ஓகேவா? ஓகேவா? சாமி கண்ணை உறுத்திடுது உங்களுக்கு. சாமி கண்ணை வேற என்னமோ உறுத்திடுது அப்படின்னு நினச்சிடப்பட. அன்பு பிள்ளைகளே, என்ன சொல்ல வாருகிறேன் அப்படின்னு சொன்னால், அன்னை மரியாள் உலகத்தில் எல்லா பெண்களையும் போல விருப்பப்படவில்லை. கடவுள் என்ன விரும்பினாரோ அதை செய்தார். நீங்கள் நம்முடைய குடும்பத்தில் நீங்கள் எப்போதெல்லாம் கடவுள் விரும்புவதை செய்வோம், எப்போதெல்லாம் ஆண்டவர் விரும்புவதை செய்கிறதுக்கு முற்படுவோம். யாரெல்லாம் ஜெபத்தில் நிலைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவர் விரும்புவதை செய்வீர்கள். அதுதான் உண்மை, அதான் உண்மை. ஜெபத்தில் இல்லாத பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏன் நான் சொல்லி நீ கேட்க மாட்டியோ, நான் பேசுனா இங்கே இந்த வீட்டில் எடுபடாதோ, அது என்ன பேசுறது, நான் சொல்கிறது கேள், நான் சொல்கிறது கேள். இது நடக்கா இல்லையா? நிறைய குடும்பத்தில் நடக்கும். சண்டையே நான் நான் அப்படின்னு தான் வருது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் என்று எந்த குடும்பம் சொல்ல தொடங்குகிறதோ அந்த குடும்பத்தில் இறை திருவுளம் மேலோங்கி நிற்கும். அந்த குடும்பத்தில் அவர்கள் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. நீ பாருங்க, அன்னை மரியாள் இறைவேண்டலில் நிலைத்திருந்ததால் ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக மலை நாட்டுக்கு விரைந்தோடினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? வெளியே சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? 5000 ரூபா கிடைச்சா வெளியே சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? போனேங்கா, மின்னல் மாதாவை பார்த்து வேண்டுனேங்கா, நீ நினைக்கிற மாதிரி இல்லைக்கா, 5000 ரூபா கிடைக்கும்னு நினச்சிட்டு போனேன், பாவி பாருங்க வரும் வழியிலே 5000 ரூபா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. சரி, 50,000 கிடைச்சா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? 50,000 கிடைச்சா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதுவும் சொல்லுவீங்களா? 50,000 ஒரு 40,000 திருப்பி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னால் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ரைட். ஒரு 5 லட்ச ரூபா கிடைச்சா என்ன செய்வோம்? சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? ஆமாம். கடவுளை மகிமையை சொல்லிவிட்டு, ஆண்டவரே உமக்கு கோடான கோடி சொத்தி, மாதாவே மின்னலாக வந்து சேர்ந்தீங்க, இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது, அரவம் இல்லாமல் உட்கார்றதுக்கு நினைப்போம். இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்ட உடனே மரியாள் உயர்ந்தவரா, எலிசபெத் அம்மாள் உயர்ந்தவரா? ஒருபடி மேலே இருந்தது எலிசபெத் அம்மாளா, மரியாளா? மரியாள் இல்லையா? ஆண்டவருக்கு அடுத்த நிலையில், தந்தை மகன் தூய ஆவிக்கு அடுத்த இடத்தை யார் பெற்றிருந்தா? மரியாள் தான். மரியாள் தான் ஆசீர்வாதம் பெற்றிருந்தாங்க. ஆனால் மரியாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இந்த அழைப்பு பெற்ற உடனே தான் பெற்றுக்கொண்ட அருளை தனக்குள்ளாக வைத்திருக்க முடியல, தனக்குள் வைத்திருக்க முடியல. அதனால மரியா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, விரைந்தோடினாள். மரியாளின் கால்களை யாரும் கட்டி போட முடியவில்லை. ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்ட மரியாள் விரைந்தோடினாள். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், மரியாள் விரைந்தோடுவதற்கான காரணம் தான் பெற்றுக்கொண்ட அருளை வைத்துக் கொண்டிருக்க முடியாமல் தான் ஓடினாள். எலிசபெத் அம்மாளுக்கு இப்படி நடந்துச்சு. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு? பைபிள் என்ன சொல்லுது? கபிரியேல் தூதர் மரியாளுக்கு சொல்லுகிற போது, உன் உறவினராக எலிசபெத்துக்கு இது எத்தனாவது மாதம்? விவரமாக தான் இருக்கு, அது மட்டும் கரெக்டாக ஞாபகம். 6 மாதம். அப்போ மரியாளுக்கு அப்போ தான் செய்தி சொல்லப்படுது. அட பாவி மனுஷி, இவ்வளவு நாள் பழகிக்கிட்டு இருந்தன, பேசிக்கிட்டு இருந்தன, ஒரு வார்த்தை சொன்னாளா? 6 மாதமாக சொல்லலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? நகையை வாங்கினால தலையை ஆட்டிக்கிட்டு வரும்போது இங்கே வச்சு தான் நான் பார்த்தேன், அன்னைக்கே வாங்கும்போது சொல்லியிருக்கணுமா, சொல்லக்கூடாதா? பொறாமல் வருமா வராதா? வருமா வராதா? வரும். பத்தியெல்லாம் வரும், வரும். ஆனால் மரியாளுக்கு இவ்வளவு செய்தி வந்த பிறகு கூட மரியா
நீ ஏன்ட சொல்லலையே அப்படின்லாம் துடிக்கலை. அவளுக்கு இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மரியாளால் இருக்க முடியலை, என் அன்பு பிள்ளைகளை விரைந்தோடினார் என்று பார்க்கிறோம். அதுக்கும் மேலே மரியாள் விரைந்தோடுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மரியாள் யாரை சுமந்திருந்தா? வயிற்றில் யார் வச்சுருந்தாங்க? இயேசுப்பா வச்சுருந்தாங்க இல்லையா? இயேசுவை வச்சுருந்தாங்க. இயேசுவை சுமந்ததால் மரியாள் விரைந்தோடினாள். நாம் யாரை சுமந்தா விரைந்தோட முடியும்? இயேசுவை சுமந்தா விரைந்தோட முடியும். வயிற்றில் சுமக்கலாமா, நெஞ்சில் சுமக்கலாமா? இரும்பு யாரெல்லாம் வயிற்றில் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நடக்குமா? தெரியல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாள் இயேசுவை சுமந்தாள். நாம் ஒவ்வொரு முறையும் சுமக்கத்தான் செய்தோம். கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு சொன்னோன்னு என்ன செய்யணும்? கையில் சுமக்கிறோம். பாவி மக்கள் விவரம் தெரியாமல் வாயிலும் உள்ள வயிற்றுகளையும் போயிருக்கு. அப்படிதானா? சுமந்தா என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய ஓடணும். ஓட முடியுதா? உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஊரில் இப்படி தான் பூசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு நடந்த கதை இல்லை, இன்னொருத்தருக்கு நடந்த கதை. நல்ல பிரசங்கம் வச்சுக்கிட்டு சாமியார் பிரசெல்லாம் வச்சு முடிச்சிட்டார். பிரசங்கம் வச்சு முடித்தார். நன்மை எடுக்க வந்தான் ஒருத்தர். அந்த ஊரில் கோயில் தூணாக இருந்தது. எங்கள் ஊர் அளவுதான் கோயில் மாதிரி தூணாக இருந்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன, நன்மை எடுத்துகிட்டு வந்தார் ஒருத்தர். நன்மை எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு தூணில் அப்படி உட்காந்து சாஞ்சிட்டார். அப்போது இன்னொருத்தர் நன்மை எடுக்க போனார். போன உடனே அவர் இடத்த இன்னொருத்தர் பிடிச்சிக்கிட்டார். வந்து பார்த்தார். நன்மை எடுத்துகிட்டு இப்படி கும்பிட்டு பவ்யமாக வந்தார். பக்திமான் போல் வந்தார். வந்த உடனே என் இடத்தெல்லாம் பிடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை போட்டார் பாருங்க. கெட்ட வார்த்தை போட்ட உடனே பக்கத்தில் அந்த தூணில் உட்காந்தாருலாம், அவர் சொன்னார், இப்போ தானே ஏசப்பா உள்ளே போனார். அவர் தான் உள்ளே போய் உள்ளே இருக்க அசுத்தாவியெல்லாம் வெளியே அனுப்புதார். எப்படி? உள்ளே போனவர் தான் என்ன செஞ்சார்? அசுத்தாவியெல்லாம் வெளியே கொண்டாந்துட்டாருன்னு சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, நினச்சி பாருங்கள். நம்ம நெஞ்சில் ஆண்டவரை சுமக்கணும். இயேசுவை சுமக்கிற பிள்ளைகள் சும்மா இருக்க முடியாது. நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய ஓடித்தான் ஆகணும். மரியாள் இறைவேண்டலில் நிலைத்திருந்ததால் ஆண்டவர் இயேசுவை சுமந்தார். ஆண்டவர் இயேசுவை சுமந்ததால் விரைந்து ஓடினாள். அதான் மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சூசேப்பர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நீ பாருங்க, அவரும் இறைவேண்டலில் நிலைத்திருந்தார். பெரிய குழப்பம், மனசே குழம்பி போய் கிடக்குது. என்னடா இது வாழ்க்கை, இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம். ஆனாலும் கூட போய் படுத்த உடனே தூக்கம் வந்துடுது. இன்னைக்கு யாரெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வருது? கை தூக்கம் ஆகும். இயேசுவே ஆண்டவரே, எனக்கு இதயமே நின்றும் போல இருக்கு. நிறைய பேர் கையை தூக்கல. கை இருக்கா இல்லையா? படுத்த உடனே நான் போய் தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறேன். கை தூக்கம் ஆகும். உண்மையில தான் கேட்கேன், பொய் கேட்கல. படுத்த உடனே எனக்கு தூக்கம் வருது, கை தூக்கம் ஆகும். அத்தனை பிரச்சனை இருக்குது குடும்பத்தில். ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட கவலை இருக்கு, வருத்தம். என்ன செய்கிறது சாமி? பிள்ளை நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது, புருஷனை நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது, வீட்டில் எதையாவது நினச்சிட்டோம்னா தூக்கம் வர மாட்டேங்குது, செல்ஃபோனை நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது, வடிவேலை நினச்சா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி தான் நிறைய பேர் அப்படி தான் இருக்குது. யாராவது ஒரு ஆள் தூங்க வைக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், அவ்வளவு பிரச்சனை சூசையப்பருக்கு. கண்ணை மூடி படுத்த உடனே தூங்கிட்டார் மனுஷன். அவ்வளோ தூக்கத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கடவுளோடு தனக்கு இருக்கக்கூடிய உறவு தான். கடவுளுக்கும் நமக்குமான உறவு இருக்கும்னு சொன்னால், இந்த இறைவேண்டல் இருக்கும்னு சொன்னால், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போயிடுவோம். நீ பாருங்க, ஒரு நாள் ஒருத்தர் கோயிலுக்குள்ள வந்தார். அவர் வந்த உடனே இப்படியே கும்பிட்டாரு, நல்லா ஜெபம் பண்ணார், உள்ளே வந்தார், நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். பூசை ஆரம்பித்து வெளியே போயிட்டார் மனுஷன். பூசை ஆரம்பித்த உடனே வெளியே போயிட்டான் மனுஷன். பூசை முடிஞ்ச உடனே வெளியே போய் நின்றுருந்தார். அப்போ வந்த பூசை வச்சு சாமியார் ஒருத்தர் பூசை வச்சுட்டே இருந்தார். நான் வெளியே போனவன், எனக்கு பூசை நடக்க உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், நான் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா. என்ன சொன்னார்? இல்லை ஃபாதர், நான் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லி முடிச்சிட்டாரு? இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் சாமி, ரொம்ப கவலை தான், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன், அவர் பார்த்துக்கிடுவார். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன், இனிமேல் அவர் பார்த்துக்கிடுவார். அதுதான் சூசைப்பட்டு இருந்தது. அதுதான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் பார்த்து கொள்வார். நமக்கு அப்படிலாம் கிடையாது. இங்கே சொல்லிட்டு வந்தோமே மின்னல் மாதாட்ட, நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே, மாதா பார்த்துக்கிடுவாங்களா பார்க்கலையா தெரியலையே, இப்படி நிறைய டவுட்டு. ஜெபம் பண்ணாலும் டவுட்டு, யார்கிட்ட பேசினாலும் டவுட்டு, யாராவது 2 பேர் பேசிட்டா நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்களோ டவுட்டு, ஏகப்பட்ட இதுன்னு ஏகப்பட்ட சந்தேகம்.
ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எறும்பு பிள்ளைகளே, சூசையப்பர் எந்த குழப்பமும் இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு, அவர் பார்த்துக்கிடுவார் என்று சொன்னார். அதனால தான் என்ன நடக்கிறது? பிள்ளையை தூக்கிட்டு போ, இதை செய், இதை செய்யாத, உன் மனைவியை ஏற்றுக்கொள், எல்லாமே கனவில் வெளிப்படுத்தப்படுகிறது. இறைவேண்டலில் இழைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காட்சிகளாய் வெளிப்படுத்தப்படும். நடக்குமா இல்லையா? நீ பாருங்க, சூசையப்பருக்கு எல்லாம் கனவில் வெளிப்படுத்தப்பட்டது. நீங்களும் சில நேரங்களில் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைய அங்கே போய் வெளிய சென்னைக்கு அனுப்பி வச்சுருப்போம், வேலைக்கு போய் நிற்குது, என்னென்னு தெரியலையே, பிள்ளை ஃபோன் எடுக்கலையே, என்னென்னு தெரியலையே, நேற்று வேறு மாதிரில கனவு கண்டேன், என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். யாரை அன்பு செய்கிறோமோ, யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, அவங்களுக்கு ஏதாவது நடந்துருதுன்னு சொன்னால் நமக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? நீங்கள்லாம் அப்படி அனுபவப்பட்ட ஆள் மாதிரியே தெரியலையே. இயேசு வாழ்க, உயிரோட தான் இருக்கீங்களா? ஏன்னா இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இங்கே தான் இருக்கீங்களா இல்லையே? சாப்பாடு உண்டு, எனக்கும் உண்டு, பசிக்கு, சரிதானா? என்ன உண்டு? இயேசு வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அப்போது இறை வெளிப்பாடு என்பது சூசையப்பருக்கு நடந்தது. கடவுளுக்கும் அவருக்குமான அந்த உறவு நெருக்கம் தான் அது காரணம். நீ பாருங்கள், அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குடும்பத்தில் ஒரு நாள் பிரச்சனை வந்ததா தெரில. இயேசுவை வச்சியோ, மாதாவை வச்சியோ, சூசையப்பரை வச்சியோ எனக்காவது சண்டை வந்திருக்குதா? நடந்ததா தெரியல. நீ பாருங்கள், 12 வயசில் மனுஷன் காணாமல் போயிட்டார். அங்கே போன இடத்துல மரியாதை சூசையப்பர் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கலாம்? பிள்ளையை ஒழுங்காக பார்க்க தெரியாது, உனக்குலாம் என்ன கூறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். நம்மளாம் சொல்லிடுவோம், கிறுக்கா உனக்கு அப்படின்பா ஆவா. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாளா? இப்படி தான் நடக்கும் நம்ம ஊரில், நம்ம குடும்பத்தில் அப்படி நடக்கும். ஆனால் அங்கே எதுவுமே சொன்னதா இல்லை. பிள்ளையை தேடினாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் தேடினாங்க, சேர்ந்தே கண்டுபிடித்தார்கள். அந்த குடும்பத்தில் குழப்பம் வந்ததாக தெரியவில்லை. அந்த மகன் வீட்டுக்கு வந்தார், அம்மா அப்பா சொல்கிறது அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார் அப்படின்னு விவிலியம் சொல்கிறார். செபிக்கிற குடும்பத்துக்கு நடக்கும். செபிக்கிற குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வராது. பிள்ளைகள் பெற்றோருடைய சொல் கேட்பார்கள். நம்ம வீட்டில் நீங்கள் சொன்னால் உங்கள் பிள்ளைங்க கேட்குதா கேட்கலையா? யார் வீட்டிலலாம் என் பிள்ளை நான் சொல்ல கேட்கும், ஒரு நாள் கூட தட்டி போகாது சாமி அப்படின்னு சொல்கிறோம், கை தூக்கம் ஆகும். எதுக்குமே கை தூக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கிய, அப்படித்தானா? அப்படின்னு சொல்லலாமா? உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சே கேட்க போமா அப்படின்னு சொல்லிடுது நான் நினச்சிக்கிட்டுமா? அப்படி சொல்லிக்கிறோமா? தெரியல. அன்பு பிள்ளைகளே, அந்த குடும்பம் அப்படி மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தது. ஆண்டவருக்குள் இருந்ததால் அப்படி ஒரு நிறைவு இருந்தது. அந்த மகன் வளர்ந்த பிறகு எப்படி இருந்தார்னு சொன்னால், காலையில் ஜெபிச்சார், மதியம் ஜெபிச்சார், பிரச்சனை வந்த நேரத்தில் ஜெபிச்சார், புதுமை செய்யும்போது ஜெபிச்சார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அப்போதெல்லாம் இறைவேண்டலில் இருந்தார். எங்கெல்லாம் அற்புதம் நடந்ததோ அதெல்லாம் நடந்துச்சு, எல்லாமே நடந்தது. இன்றைக்கு முதல் வாசகம் அருமையான ஒரு பகுதி, சொல்லிக்கிட்டே போனால் நிறைய நேரம் ஆகலாம். ஆனால் அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் தோபியாவுக்கும் சாராவுக்கும் திருமணம். சாராவுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே 7 புருஷன் செத்து போயிட்டார். 8வது கணவனாக தான் யார் வாரா? தோபியா வருகிறார். தோபியா வந்த பிறகு அவங்க கல்யாணம் முடித்து கொடுத்த உடனே கதவெல்லாம் அடைச்சிட்டு அவங்க மாமனார், அதாவது தோபியாவுடைய மாமனார், அவருடைய சாராவுடைய அப்பா நைட்டே குழி தோண்ட சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? மருமகன் எப்படியும் செத்து போவான், ஏற்கனவே 7 மருமகனை கொன்று வச்சிட்டோம், 8வது இவனும் செத்து போவான்னு சொல்லிட்டு ஏற்கனவே குழியெல்லாம் தோண்டியாச்சு. காலையில் ஒரு மனைவியை அனுப்பி போய் பார்த்துட்டு வா, என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா பிள்ளைங்க உயிரோடு இருக்குது. என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிச்சு, இரவெல்லாம் பிள்ளைகள் ஜெபித்திருந்தார்கள். இரவெல்லாம் ஜெபித்திருந்ததால் அந்த ரகுவேல் சொல்கிறாரு, அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கணும், அந்த பகுதியில் அவர் சொல்லுவார், நான் அஞ்சியது போல் நடக்கவில்லை, நான் நினைச்சது மாதிரி நடக்கலை, கடவுள் எனக்கு மாற்றி இருந்தார், இரக்கம் காட்டினார், பெரும் சந்தோஷத்தை தந்தார் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, செபிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அஞ்சி வாழலாம். இது நடந்துருமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் நினைத்திராத பெரும் சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். அதுதான் நம்ம விவிலியத்தில் பார்க்கக்கூடிய செய்தி. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். பெரும் அற்புதங்களையும் அதிசயங்களும் எங்களுக்கு செய்கிறீர். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர்.
இறைவேண்டலில் நிலைத்திருக்கிறவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ரகுவேல் சொன்னான், நான் அஞ்சியது போல் நடக்கவில்லை, ஆண்டவர் எனக்கு இரக்கம் காட்டினார். ஒத்த பிள்ளையாக வந்த தோபியாவுக்கு இரக்கம் காட்டினார். அதுபோல என் மகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டினார். ஆண்டவரை எப்படி சொல்வது? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது என்று சொன்ன அந்த செய்தியைத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். நாங்களும் கூட அஞ்சினோம், நடுங்கினோம், பயந்தோம், இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் கொண்டோம். ஆனால் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதை செய்வீர் என்கிற வேதத்திலே செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அன்னையினுடைய திருத்தலம் தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டருளும். இந்த நாளில் பெறுகிற ஆசீர்வாதத்திற்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வார்களாக. இந்த உலகளாவிய திருச்சபையில் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்களாக. குட்டி திருச்சபையில் மகிழ்ந்திருந்து உலகளாக திருச்சபைக்கு மகிமை சேர்ப்பார்களாக. உம்மை நோக்கி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்திருந்து நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தருளினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டிய நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித மின்னல் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் கேள்வியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமாம், வழக்கம் முன் சனிக்கிழமை வைப்பாங்கல்ல. நற்கராசினி எடுக்கல பெட்டியாக சிதப்பாட்டை கணிப்பிட்டு சிதப்பாட்டை நம்ம படிக்கையே செய்வோம்.
நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும் அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும் இயேசுவே வாருமே இயேசுவே வாருமே இயேசுவே என்ற நேசரே என்னோடு பேச வாருமே இயேசுவே என்ற நேசரே என்னோடு பேச வாருமே ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலை அலையாய் வரும் நினைவுகளும் சேரை தேடிடும் நினைவுகளும் திருமகன் உந்தன் உயிர்ப்புகளே ஆ ஆ ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலை அலையாய் வரும் நினைவுகளும் சேரை தேடிடும் நிகழ்வுகளும் இறைமகன் உந்தன் உயிர்ப்புகளே கலங்கரை விளக்கே வா காரிருள் நிலவே வா கதிரென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா கதிரென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும் அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும் பகிர்வுகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழ்வும் தலைவா உமதே வழி அல்லவா ஆ ஆ பகிர்வுகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழ்வும் தலைவா உமதே வழி அல்லவா உன்னை போல் நான் வாழ்வேன் உலகில் இனி உயர்வேன் உந்தன் அருள் துணை என் மேல் இருக்க கவலைப்பட மாட்டேன் உந்தன் அருள் துணை என் மேல் இருக்க கவலைப்பட மாட்டேன் ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும் இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நமது அன்னையின் 9ஆம் நாள் நவநாள் திருப்பயணிகளுக்கான சிறப்பு திருப்பலியை சிறப்பிக்க நமது முன்னாள் பங்கு தந்தை அன்னை காட்சி தரும்போது நமக்கு பங்கு தந்தையாக இருந்தார்கள். ஆலய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிய அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கு பங்கு தந்தை சார்பிலும் இறைமக்கள் சார்பிலும் இந்த பொன்னாடை அணிவித்து நம் ஊர் தலைவர் அணிவிக்கிறார். நமது பாசமிகு மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்வோம்.
கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் உங்களுடைய பங்கு தந்தைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த விழா நிகழ்வுகள் உலகமெங்கும் சென்று சேர்கிறது. ஆண்டவருடைய காரியங்கள் எல்லா மக்களுடைய மனங்களிலும் நிறைந்திருக்கிறது. அன்னை மரியாள் வழியாக அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக மின்னல் மாதாவாக இங்கு காட்சி தருகிற அன்னையினுடைய அற்புதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை காணுகிறது மகிழ்வாக இருக்கிறது. ஆகவே இந்த திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இறை ஆசீர் தொடர்ந்து இருக்க வேண்டுகிறோம். இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்ந்திருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. திருமுழுக்கு பெற வேண்டிய குழந்தைகள், தாய் தந்தையர், ஞான பெற்றோர்கள் முன்பகுதியில் வரவும். எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித அருளானந்தரே, புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய அதிசய மின்னல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதிதோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது.